அவன் பெயர் பனைமரம் மீசை வேலு. உயரத்தில் பனைமரம் மாதிரி கம்பீரமா முறுக்கிக் கொண்டிருக்கும் மீசை வேலு என்ற பெயர். பெண் நாட்களில் பனைமரம் மீசை வேலு என்று அவன் அடையாளம் மாறியது. ஒரே வீட்டிலே 9 ஆண்களை கொன்று 9 பெண்களை ஒரே நேரத்தில் விதவையாக்கினவன். அரசாங்கத்தின் மறைமுகமா ஆதரவு பனைமரம் மீசை வேலுக்கு இருந்தது. பொதுமக்களின் நிலத்தை அபகரிச்ச இடம் சின்னதா இருந்தனால பக்கத்தில் இருந்த அரசாங்க இடத்தையும் அபகரித்து அதில் ஒரு கட்டடம் கட்டி அதை கவர்மெண்ட்டுக்கு வாடகைக்கு உட்கார வைத்து அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வருடத்திற்கு 1.5 கோடி வாடகை வாங்கினான். சில மந்திரிகளோட உதவியுடன் இந்த வேலையை அவனால் செய்ய முடிந்தது. ஜெயிலில் தள்ளினாலும் ஜெயிலரின் துப்பாக்கி புடுங்கி ஜெயிலரின் நெத்தி பொட்டில் வைத்து அவரையே மிரட்டியவன். ஜெயில்ல இவனுக்காக 2 மாடி உள்ள ஒரு கட்டடம் கட்டினாங்க. அரசாங்க நிலத்துல, அரசு பணத்துல. இவனுக்கு பொழுதுபோக்காக ஒரு சின்ன குளம் அமைச்சு அதுல மீனை வளர்த்து இவன் டைம் பாஸ் பண்றதுக்கு வசதிகள் செஞ்சு கொடுத்தாங்க. போலீஸ் கூட அவன் பேரை சொன்னா நடுங்கியது. ஒரு மனிதனை சுடுவதற்காக ஒரே நேரத்தில் 500 புல்லட் பயன்படுத்தினவன். காரணம், இவன் மீது மக்களுக்கு பயமும் மக்களிடத்தில் பிரபலமும் ஆக வேண்டும் என்பதற்காக. யாருடைய நிலமும் இவனுக்கு வேண்டுமானாலும் அபகரிப்பான். எதிர்த்து எவனும் கேள்வி கேட்க முடியாது. யாரை வேண்டுமானாலும் சுடுவான். அதான் பனைமரம் மீசை வேலு என்பதன் பேருக்கு பின்னால் இருக்கும் பயம். பனைமரம் மீசை வேலு ஜெயிலுக்கு போக காரணமாயிருந்த டிஎஸ்பி மேல பொய் வழக்கு போட்டு 6 மாசம் டிஎஸ்பி ஜெயிலில் இருந்தார். ஒரு குற்றவாளியால இவ்வளவு மோசமா ஒரு போலீஸ்காரர் தண்டிக்கப்பட்டது உலக வரலாற்றில் இது மட்டும்தான் ஒரு உதாரணமாக இருக்கும். அந்த டிஎஸ்பி வேலையே விஆர்எஸ் கொடுத்துட்டு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்தார். நேர்மையாய் இருந்ததற்கு அவருக்கு கிடைத்த பரிசு. இவனுக்கு கவர்மெண்ட் ஆதரவு, மக்கள் பயம், ரவுடிகளுக்கு இடையில் பிரபலம், இவை எல்லாம் சேர்ந்து எம்எல்ஏ எம்பி பதவி அவனை தேடி வந்தது. ஒரு அரசியல்வாதிக்கு கிரிமினல் பேக்ரவுண்ட் இருந்தாலே பிரச்சனைதான். அப்படி இருக்கும்போது ஒரு கிரிமினல் அரசியலுக்கு வந்தால் மக்களின் நிலைமை என்ன ஆகும்? அப்படிப்பட்ட வில்லனை இப்போ எதிர்கொள்ள வேண்டியது எந்த குற்ற பின்னணியும் இல்லாமல் கல்லூரியிலிருந்து நேரடியாக சந்நியாசியாக மாறிய நம்ம அசோக். இப்போ இந்த இருவருக்கும் நடக்க போகும் மோதல்தான். இந்த வீடியோ பதிவுன்னு நினைச்சிங்கன்னா அதுதான் தப்பு. இந்த பதிவில் வரும் பேர்கள் எல்லாம் கற்பனையானவை, ஆனால் சம்பவங்கள் உண்மையிலேயே நடந்தவை. அசோக் சந்திக்க வேண்டிய அடுத்த நபர் லொடுக்கு பாண்டி. லொடுக்கு பாண்டி மீது மட்டும் 45 கேஸ்கள் இருக்கு. கொலை முயற்சி, கொலை, ஆழ்கடத்தல், அனைத்திலையும் அவன் பெயர். அரசாங்கம் அதிகபட்சமா அவனை 18 மாதம்தான் ஜெயிலுக்குள்ள அடைக்க முடிஞ்சிருக்கு. ஆனா அவனோட கிரிமினல் ரெக்கார்டு 25 வருஷம். அரசாங்கத்தினால, சட்டத்துறைவினால, காவலர்களால கூட ஒண்ணுமே செய்ய முடியாத நபர். அவன் எப்ப பிரபலமானான் தெரியுமா? ஒரு சிட்டிங் மினிஸ்டரையே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வச்சு போலீஸ்காரங்க முன்னாடியே துப்பாக்கியெல்லாம் சுட்டு கொன்றான். அந்த கேஸ்லேருந்து கூட அவன் தப்பிச்சான். இந்த சம்பவத்தை நேரில பார்த்த போலீஸ்காரங்க கூட அடுத்த நாள் சாட்சியையே மாற்றினாங்க. அந்த அளவுக்கு அவனுக்கு அரசியல் பின்னணி இருந்தது. அவனை என்கவுண்டர் பண்ணணும்னு போலீஸ்காரங்க முடிவெடுத்தாங்க. ஆனா போலீஸ்காரங்களுக்குள்ளே அவனுக்கு தகவல் சொல்ற ஆட்கள் இருந்தார்கள். அதனால அந்த என்கவுண்டர்ல 8 போலீஸ்காரங்க, ஒரு சப் இன்ஸ்பெக்டர், 7 கான்ஸ்டபிள்ஸ் உட்பட உயிரிழந்தாங்க. அடுத்த நபர் கோழி முட்டை கோபால். பேருக்கேத்த மாதிரி ஆளு கொழுக்கு முழுக்குன்னு கோழி முட்டை மாதிரி தான் இருப்பான். இவன் மேலு சொன்ன 2 பேத்தை விட இன்னும் மோசமானவன். அரசியல் செல்வாக்கு அதிகம். அந்த மாநிலத்தோட சிஎம் கூட வந்தா இவன் வளர்த்துற நாய்க்கு ஹேண்ட்ஷேக் பண்ணாம போமாட்டார். இந்த விஷயம் பேப்பர்ல கூட வந்திருக்கு. இதிலிருந்து அந்த ஊருக்கு இவன் ஒரு மெசேஜ் சொன்னான்னு நினைச்சேன். ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் ஒரு ரவுடி வளர்த்துற நாய்க்கு ஹேண்ட்ஷேக் செய்யறாரு அப்படின்னா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்க முடியும்? ஒரு ஏழை விவசாயி நிலன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்காக கரண்ட் இல்லாத அந்த விவசாயின் வீட்டுக்குள்ள வயதான விவசாயி, அவரோட மனைவி, அவங்க பேரன் ஆகிய 3 பேரையும் வச்சு ஜெனரேட்டர் வச்சு ஷாக் கொடுத்து கொன்றவன்.
அந்த அளவுக்கு கொடூரன். ஒரு கார் ரிவர்ஸ் எடுக்க மாட்டேன்னு சொன்ன ஆளையும் அதே இடத்துல சுட்டு கொன்றவன். சிட்டிங் எம்எல்ஏவையே 5 கிலோமீட்டர் ஓட விரட்டி அவனை வெட்டி கொன்றான். இவனுக்கும் அரசியல் செல்வாக்கு, மக்களின் பயம். அதனால அவன் போட்டியா நின்றா எம்எல்ஏ எம்பி சீட்டு எப்போதும் அவனுக்கு தான். அவனுக்கு எதிரா யாருமே போட்டி போட மாட்டாங்க தேர்தல்ல. இந்த ரவுடிகளுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ராக் ரெக்கார்ட். அரசியல் செல்வாக்கு, மக்களை மிரட்டுவது, ஆள்கடத்தல், நில அபகரிப்பு, சட்டவிரோத வேலைகள் எல்லாமே. அப்படிப்பட்டவர்களை எதிர்த்துதான் அசோக் சன்னியாசியாக இருந்தும் கூட இளைஞர்களோட நல்பணி மன்றம் உருவாக்கி ஒரு வட்டாரத்தை கட்டமைத்தார். இந்த சம்பவங்கள் எல்லாம் ஒரு சினிமா பாணியில இருக்கலாம், ஆனால் இவை அனைத்தும் உண்மையாக நடந்த சம்பவங்கள். அசோக்க பாதையை விட்டு விலக்க அரசியல்வாதிகள், போலீஸ், வக்கீல்கள், அரசு நிர்வாகமே கூட தடையாய் நின்றது. ஆனா உலகத்துல எந்த ரவுடி படம் பார்த்தாலும் இந்த மாதிரி 3 பேரோட கேரக்டர்ஸ் கண்டிப்பா வரும். தமிழ்ல கூட சிவாஜி படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினி மக்களுக்கு நல்லது செய்ய நினைக்கும் போது இடைஞ்சர் வந்தது மாதிரி, அதே மாதிரிதான் அசோக்கும் ரவுடிகள் மற்றும் அரசியல்வாதிகளால் பிரச்சனை வந்தது. அசோக் எப்படி அதை எதிர்கொண்டார், என்ன நடவடிக்கை எடுத்தார், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.